சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அளித்த தீர்ப்பில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை தீர்ப்பு அளிக்கல. கட்சி 108 தொகுதிகளில் 107 வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காங்க. இடம் 108, வெற்றி பெற்றது 107. அப்போ ஆளுநரை சந்தித்து அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரினாங்க. ஆளுநர் ஆட்சி அமைக்க அனுமதிச்சு சட்டசபையில் பெரும்பான்மை நெருங்கின்னு சொல்லிருக்கணும். அவர் அந்த மாதிரி சொல்லலை. வேண்டுமென்றே காலதாமதப்படுத்தி வேறொரு முறையில குடியரசுத் தலைவர் ஆட்சி என்கிற பெயரால பிஜேபியினுடைய ஆட்சியை 6 மாதத்திற்கோ சில ஆண்டுகளுக்கோ நீடிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி வரை பின்னப்பட்டது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற முறையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலிருந்து தனது ஆதரவை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறது. அவ்வளவு. மற்றபடி நீங்க சொல்ற கூட்டணி அவங்களோட கூட்டணி கிடையாது. வெளியிலிருந்து ஆதரித்திருக்கிறோம். பிஜேபி ஆட்சி வந்துவிடக் கூடாதுன்ற காரணத்திற்காக அவ்வளவுதான். இந்த பேருக்கு சமம். நீங்க மதசார்பற்ற முக்கிய கூட்டணியில தான் தொடர்பு இங்க நடத்துக்கலாம். இங்கே அங்க ஏற்கனவே அறிவிக்கிற பொழுது எங்க மாநில செயலாளர் வந்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகமும் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம். பிஜேபி ஆட்சி வருவதை தடுப்பதற்காக வெளியில் இருந்து ஆதரிக்கிறோம் என்று அன்றைக்கே அறிவித்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கும் திட்டத்துக்கு நிதி வந்து குறைவா ஒதுக்கியிருக்காங்க. ஆனா விஜய் சம்பந்தமா எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல. தொடர்ச்சி அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே மௌனமா இருக்காரு. ஏற்கனவே விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அகில இந்திய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி அதை பற்றி விரிவா உங்களிடத்துல சொல்லியிருக்கிறார். நிதி ஒதுக்கீடு பண்ணதுல குறிப்பாக தென் மாநிலங்கள் மிக மோசமான முறையில பாதிக்கப்பட்டிருக்கு. மிக மோசமான முறையில், அதாவது இந்த 16வது நிதி ஆணைய பரிந்துரைப்படி ஒட்டுமொத்த நிதியில தமிழ்நாட்டிற்கு வெறும் 3926 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் பெற்ற நிதி, மகாத்மா காந்தி வேலை உறுதி பெற்ற நிதி என்பது 10% நிதி இதுவரை பெற்று வந்திருக்கிறது. அப்படியே முற்றிலுமாக குறைச்சிட்டு இப்பொழுது அறிவித்திருக்கிற நிதி என்பது 10% இருந்து வெறும் 4.10% தான் என்று குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால 6% குறைச்சிட்டாங்க. மிக மோசமா குறைக்கப்பட்டது. இது மாதிரி ஆந்திரா, கேரளா இந்த மாநிலங்களுக்கும் குறைக்கப்பட்டிருக்கு. தெலுங்கானா இந்த மாதிரி குறைக்கப்பட்டது. அதே நேரத்தில் பிஜேபி ஆட்சி நடத்துகிற உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு இதுவரை ஒதுக்கப்பட்ட நிதி 9.67%. அந்த நிதி இப்பொழுது 17.62% அதிகரித்திருக்கிறார். பிஜேபி ஆட்சி நடத்துகிற மாநிலத்திற்கு 9.67% இருந்ததை 17.62% உயர்த்தியிருக்கிறார். அதே போல பீகார் மாநிலத்திற்கு கடந்த காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி என்பது 6.10%. இப்போது ஒதுக்கியிருக்கிற நிதி 9.95%. அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி 3.99%. இப்போது ஒதுக்கப்பட்ட நிதி 6.44%. அதே மாதிரி குஜராத் பிஜேபி ஆட்சி குஜராத்துக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி 1.49%. இப்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்க நிதி 3.76%. பிஜேபி ஆட்சி நடத்துகிற வட மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது. தென் மாநிலங்களுக்கு நிதி மோசமான முறையில் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மிக மிக மோசமான முறையில் குறைக்கப்பட்டிருக்கு. அதை கண்டிச்சுதான் இயக்கம் நடத்துறதுன்னு அறிவிச்சு இந்த பிரச்சனையில ஏற்கனவே இந்த திட்டத்தை இந்த புதிதாக கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் சட்டம் கொண்டுனா நம்முடைய சட்டப்பேரவையில கடந்த காலத்துல திமுக ஆட்சியில் இருந்த பொழுது இதை எதிர்த்து ஒருமனதாக முதலமைச்சர் முன்மொழிந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
அதாவது ஜனவரி மாதம் 23ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தில் முதலமைச்சர் முன்மொழிந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து பஞ்சாப், தெலுங்கானா மாநிலங்களும் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றன. இப்பொழுது ஒன்றிய அரசாங்கம் அறிவித்திருக்கிற இந்த புதிய திட்டம் வருகிற ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று ஒன்றிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதை அமல்படுத்தினால் தமிழ்நாடு மிக கடுமையாக பாதிக்கப்படும். 1 கோடிக்கு மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள், கிராமப்புற ஏழைகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இது குறித்து முதலமைச்சர் இதுவரையில் எந்த கருத்தையும் சொல்லவில்லை. அவருடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டும். மீண்டும் சட்டமன்ற கூட்டத்தை நடத்தி இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் இதை பற்றி விவாதிப்பார்கள், எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வோம். அதே போல இது மிக கடுமையாக எதிர்த்து ஏற்கனவே இருந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதற்கு கடந்த ஜனவரி மாதம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம், ஒரு மாதான தீர்மானம், அதிமுக, பிஜேபி மற்ற எந்தெந்த கட்சிகள் சட்டப்பேரவை இடம்பெற்றோ அத்தனை கட்சிகளும் சேர்ந்துதான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே தீர்மானத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கு தற்போது புதிதாக அமைந்திருக்கிற தாவேக அரசும் முதலமைச்சரும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இல்லை என்றால் இவர்களையும் நிறுத்த நாங்கள் போராடும். அரசியல் நாகரிகத்தோடு யார் சொன்னாலும் கருத்துக்களை சொல்லணும், அவ்வளவுதான். மற்றபடி எங்களை பற்றி அவங்க ஒன்றும் சொன்னதா எனக்கு தெரியல, தகவலும் இல்லை. விமர்சிக்கிறது, அரசியல் ரீதியாக விமர்சிப்பது என்பது அவர்களுக்குள்ள ரைட்டு, உரிமை. அதை யாரும் பறிக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த கருத்துக்களை சொல்லுகிற பொழுது அரசியல் நாகரிகத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தாவேகா கூட்டணியில ராஜ்யசபா காங்கிரஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க திமுக கூட்டணியில ஒரு சீட் வாங்கியிருக்காங்க. இப்ப தாவேகா கூட்டணியில ஒதுக்கிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அந்த வேட்பாளர் சரியான கேண்டிடேட் நினைக்கிறீங்களா? வேட்பாளர் சரியானவரா கெட்டவரா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தாவேகாவை நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது, மார்க்சிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது. அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம். ஆனால் இப்படி ஒரு ராஜ்யசபா தேர்தல் வருகிற பொழுது நாங்கள் இப்படி ஒரு நிலை எடுக்கிறோம், முடிவு எடுக்கிறோம் என்பது குறித்து தாவேகா தரப்பிலிருந்து எங்கள் கட்சியை அணுகி எந்த கருத்தையும் சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அது பற்றி எங்களுக்கு தெரியாது. கேரள முதல்வர் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காரு. 5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கும் கேட்டிருந்தாங்க. அதாவது கடன் இருக்கிறது, எல்லா மாநிலத்திலும் கடன் இருக்கும். தமிழ்நாட்டிலையும் கடன் இருக்கு, கேரளத்திலையும் கடன் இருக்கு. அந்த கடன் ஒரு மாநில அரசு எவ்வளவு கடன் வாங்கலாம் என்று இருக்கிறது. அந்த அளவிற்கு வாங்கியிருக்கிறார்களா, அதை தாண்டி வாங்கியிருக்கிறார்களா என்பது ஒரு பிரச்சனை. இரண்டாவது, கடன் வாங்கி எதுக்கு பயன்படுத்துகிறார்கள், என்ன காரியங்களுக்காக பயன்படுத்த என்பது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில், கேரளத்தில் கடன் வாங்கினாங்கன்னா வளர்ச்சி திட்டங்களுக்கு, சமநல திட்டங்களுக்கு அந்த நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்தது. ஆட்சியை விட்டு போகும்போது கடன் இல்லாமல் உபரி நிதி இருந்தது, இருக்க முடியாது. அது இன்றைக்கு இருக்கிற இந்த சூழல்ல ஒன்றிய அரசாங்கம் நிதி பகிர்வுல பின்பற்றுகிற அந்த கொள்கை இருக்குல்ல, மிக மோசமான கொள்கை. அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கட்சியோ அல்லது தங்களுடைய கூட்டணி ஆட்சி நடத்துகிற மாநிலங்களுக்கு அதிக நிதி பகிர்வு ஒதுக்கீடு செய்வதும், பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களுக்கு நிதியை குறைப்பதும், அதே போல இயற்கை பேரிடர் சீற்றம் போன்ற இயற்கை பேரிடர் நிதியில் ஒரு நிதி இருக்குது, மலை போல குவிஞ்சு கிடக்குது டெல்லியில, அந்த நிதியை கொடுக்க மறுப்பதும் இதனால மாநில அரசுகள் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகுது. உதாரணமா இப்ப மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை சொல்ற பொழுது ஏற்கனவே முழு செலவினத்தையும் ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. 1000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா 1000 கோடியும் ஒன்றிய அரசாங்கம் தான் ஏற்றுக்கொண்டது. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, 1 கோடின்னா நாங்க 60 லட்சத்தை நாங்க ஏற்றுக்கொள்வோம், பாக்கி 40 லட்சத்தை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும்னு சுமையை இங்க சுமத்துறாங்க. அப்ப எப்படி அரசாங்கம் எப்படி இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த முடியும்? அதே மாதிரி வேலைக்கு விண்ணப்பம் செய்து 15 நாளுக்குள் வேலை கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுக்காவிட்டால் என்ன செய்யணும், அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், வேலையில்லா கால நிவாரணம் கொடுக்கணும்னு.
அந்த நிவாரணத்தை யார் கொடுக்கணும் அப்படின்னா மாநில அரசு கொடுக்கணும். அதான் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ஒன்றிய அரசாங்கத்தால மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. குறிப்பாக பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள். கேரளத்துல யார் ஆட்சி நடந்ததுன்னு தெரியும். பினராயி விஜயன் தலைமையில் ஆட்சி நடைபெற்றது. 5000 கோடி கடன் இருக்கு. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த மாநிலத்திற்கு எவ்வளவு கடன் வாங்கலாம்ங்கிற ஒரு அளவு இருக்குது. அந்த கடனுக்கு உட்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கப்பட்ட நிதியும் எந்த காரியத்திற்காக மாநில அரசு பயன்படுத்தியது அப்படிங்கிறதா. அதனால இது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. இது அவங்க புதுசாக வந்தாங்க, வெளியிடுவாங்க. இப்போ அடுத்த 5 ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்க போது அவங்க போகும்போது 10,000 கோடி நிதி சேமிப்பு வச்சுட்டு போவாங்க, 10,000 கோடி கடன் வச்சுட்டு தான் போவாங்க. அதான் நடைமுறை சாத்தியமானது. அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அண்ணாமலை பிஜேபி வரை கட்சி ஆரம்பிக்க போறாரு, விஜய் மாதிரி அவர் சைன் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை புதுசாக கட்சி ஆரம்பிக்க போறாரு, விஜய் மாதிரி அவர் சைன் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? யாருடைய நாமியாக கட்சி தொடங்குறாரு? மதச்சார்பற்ற கட்சியா தான் இருக்குன்னு சொல்லி அதான் ஒரு கட்சி தலைவர் ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்றது கடிதாசி எழுதி அனுப்பிச்சா போறோம். அந்த கட்சியில் உள்ள தலைவர் அத்தனை பேர்த்தையும் சொல்லிட்டு அத்தனை பேர் இது வரைக்கும் தலைவர்லாம் ரிசைன் பண்ணுவாங்க? இது வரைக்கும் அப்படி ஏதாவது முன்னுதாரணங்கள் இருக்கா? ஒருத்தர் ரிசைன் பண்ணாங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. இன்னும் பெரும்பது பேர் நான் விலகிட்டேன்னு பத்திரிகையில் அறிக்கை கொடுப்பாங்க. அல்லன்னா ஒரு முறை இருக்குது. ரிசைன் லெட்டர் எழுதணும், ராஜினாமா கடிதம் எழுதணும், ஒரு முறை இருக்குது. கடிதம் எழுதி அனுப்புவாங்க. இவர் நான் ராஜினாமா பண்ண போறேன்னு போச்சு கட்சி தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் யாரெல்லாம் பார்க்கணுமோ எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க இடத்துல ஆலோசனை பெற்றுக்கொண்டு இங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு. யாருக்கு நாமியா ஆரம்பிக்கிறாருங்கிறது ட்ரேட்மார்க் வேற கம்பெனி வேறங்கிறது மாதிரி அது பின்னாடி தான் தெரியும் யாருடைய நாமி அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்ற முடியாது என்பது ஒரு முறை அல்ல பல முறை திரும்ப திரும்ப நிரூபிக்கப்பட்டு விட்டது. சென்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதனுடைய சொந்த சின்னத்தில் நின்னது 32 இடங்கள். அந்த கட்சி நேரடியாக போட்டி போட்டது 27. மற்றொரு கட்சிக்கும் அதே சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி மொத்தம் 32 இடங்கள்ல அந்த கட்சியினுடைய சின்னம் போட்டியிட்டது. வெற்றி பெற்றது ஒரே ஒரு இடம். தப்பிச்சோம் முளைச்சோன்னா ஒரே ஒரு இடம் ஜெயிச்சிருக்குது. அதுவும் 1000 ஓட்டுக்கும் கீழே தான் இருந்துச்சு. அதான் தப்பிச்சோம் முளைச்சோம்னா அது ஜெயிச்சிருக்குது. அப்ப என்னதான் முயற்சி பண்ணாலும் போன தடவை சொன்னாங்க அதிமுக சேரல, அதிமுக எங்க கூட சேரல, அதனாலதான் தோத்து போயிட்டோன்னு. இப்போ அதிமுக சேர்த்தாங்கன்னு யாரெல்லாம் சேர்த்தாங்க, சேர்த்துன்னு ஜெயிக்க முடியல. அப்ப ஏதாவது ஒரு புது ரூட்டை கண்டுபிடிக்கலாமா? தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பதற்கு ஒரு புதிய வழியை, புதிய பாதையை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கண்டுபிடிச்சு தேடி அலைஞ்சு அதுக்கு ஏதாவது நபர்கள் கிடைப்பாங்களான்னு பார்க்குறாங்க. அதனால புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவர் எதுக்கு ஆரம்பிக்கிறாரு, யாருக்காக ஆரம்பிக்கிறாரு, கம்பெனியா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.